கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. தேசிய நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறார் இருமச் செயலியர் துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் சே வேதிராஜன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி மூலம் முதலில் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றேன். எனது பெயர் சே வேதிராஜன். நிர்மச் செயலர் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவராக அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்றேன். எனது துறையில் வருடந்தோறும் இந்த உலக நுகர்வோர் பாதுகாப்பு நாள் வருடந்தோறும் மார்ச் 15ஆம் தேதியன்று கொண்டாடப்படுகின்றது. இதன் வாயிலாக நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி மூலம் இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்றைய தினம், அதாவது டிசம்பர் 24ஆம் தேதி நாட்டின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட நாள் கொண்டாடப்படுகின்றது. முதலில் நுகர்வோர் என்பவர் யார் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நுகர்வோர் என்பவர் ஒரு பொருளையோ ஒரு சேவையையோ விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்துபவர். நுகர்வோர் தன் சொந்த உபயோகத்திற்காக பொருளையோ அல்லது சேவையையோ பெறுபவர். ஒரு மனிதனோ ஒரு நிறுவனமோ தங்கள் தேவைக்கு விலை கொடுத்து தங்களுக்கு தேவையானவற்றை பெற்று அனுபவித்து தேவையான சேவையை பெற்றுக்கொள்வது நுகர்வு எனப்படும். ஒருவர் தனக்கு வேண்டிய பொருளை விலை கொடுத்து வாங்குவதும் சேவையை குறுகிய காலகட்டத்தில் அனுபவிப்பதும் அதற்கான முழு கட்டணத்தை செலுத்தியோ அல்லது தவணை முறையில் செலுத்துவதாக ஒப்புக்கொண்டாலோ அவர் நுகர்வோர் என நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 வரையறுக்கிறது. நுகர்வோர் செயல்பாடு என்பது நுகர்வோர் விற்பனையாளர் மற்றும் பொருளை சார்ந்திருக்கிறது. ஜான் கென்னடி அமெரிக்காவில் ரால்ப் நாடர் என்பவர் முதலில் நுகர்வோர் இயக்கத்திற்கு வித்திட்டார். அவரே நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை. அன்றைய அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி அமெரிக்க மக்கள் பயன்பெறும் பொருட்டு 1962ஆம் ஆண்டு மார்ச் 15இல் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றினார். இதுவே உலக நுகர்வோர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அச்சட்டம் 8 உரிமைகளை நுகர்வோருக்கு பெற்றுத் தருகிறது. அதாவது நம் பாதுகாப்பு உரிமை, அறிந்து கொள்ளும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, குறைதீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி உரிமை, இழப்பீடு பெறும் உரிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உரிமை, அடிப்படை வசதி பெறும் உரிமை போன்ற உரிமைகளை அது அள்ளி கொடுக்கின்றது. அந்த உரிமைகள் அனைத்தும் நுகர்வோருக்கு பெற்றுத் தருகின்றது. இந்திய நாட்டின் இது குறித்து பல ஆண்டுகளாக பேசப்பட்டு 1986 டிசம்பர் 24இல் சட்டமாக இயற்றப்பட்டது. அதன் விளைவாக இன்றைய தினம் தேசிய நுகர்வோர் சட்டம் நாளாக நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். நுகர்வோர் தக்க நிவாரணம் பெற இச்சட்டம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. நுகர்வோருக்கு சட்ட பாதுகாப்பு. இந்தியருக்கு இச்சட்டம் மூலம் பெறப்பட்ட உரிமைகள்: நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு, நுகர்வோர் அறிந்து கொள்ளும் உரிமை, குறைகள் கேட்பதற்கான உரிமை, உரிமை தேர்ந்தெடுக்கும் உரிமை, குறைகளை முறையிடுவதற்கான உரிமை, நுகர்வோர் கல்வி உரிமை, நுகர்வோர் சட்டம் நுகர்வோருக்கு தன் இழப்பிற்கு நிவாரணம் மற்றும் இழப்பு தொகை பெற பெரிதும் உதவுகிறது. உணவுப் பொருளில் கலப்படம் செய்தல், வங்கி மற்றும் தபால் சேவை குறைபாடு, கள்ளச்சந்தை, திரையரங்குகளில் அதிக விலைக்கு விற்கப்படும் டிக்கெட் மற்றும் மின் விசிறி, குளிர்சாதன இயக்கத்தில் உள்ள குறைபாடு, அரசு பஸ்களில் பயணத்தில் ஏற்படும் குறைபாடுகள், டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் பயணிகள் மேல் உள்ள அலட்சிய போக்கு, டவுன் பஸ், விரைவு பஸ், சொகுசு பஸ் என அதிக கட்டணம் வசூலிக்கும் போக்குவரத்து நிர்வாக குறைபாடு மற்றும் மின்வாரிய சேவை குறைபாடு, பழுதடைந்த மீட்டர், அதிகளவு காட்டு மீட்டர், மின் இணைப்பு தாமதம், முன்னறிவிப்பு இன்றி மின் தடை, பழுதான மின் கம்பியால் மரணம், காப்பீட்டு கழகத்தின் உரிய நேரத்தில் இழப்பீடு பெற முடியாமை, ரயில் பயண சேவை குறைபாடு, மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு ஏற்படும் சேவை குறைபாடு, அதிக கட்டணம் வசூலித்தல், நகர் மற்றும் கிராம நிர்வாகங்கள் மூலம் வழங்கப்படும் குடிநீர் குறைபாடு, பொது விநியோக திட்ட குறைபாடு போன்ற குறைபாடுகளை களைந்து இழப்பீடு பெற நாம் நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றங்களை அணுகலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை அரசு இயற்றினாலும் நுகர்வோர் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும்.
சட்ட விரோத செயல்களை அனுமதிக்க இடமளிக்கக்கூடாது. பொருள் வாங்கியதில் இழப்பு, சேவை குறைபாடு போன்றவற்றை தக்க அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். மக்களின் விழிப்புணர்வு மிக மிக அவசியம். அரசாங்கம் மாணவர்களிடையேயும் விழிப்புணர்வு ஏற்படுத்த நுகர்வோர் குழுக்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் ஏற்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. 3 அடுக்கு நீதிமன்றங்கள், மாவட்ட குறைதீர் மன்றம், இதன் தலைவர் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி, வணிகம் மற்றும் கல்விகள் தேர்ந்த ஓர் உறுப்பினரும், சமூக சேவையில் தேர்ந்த ஒரு பெண் உறுப்பினரும் குறை கேட்பர். இழப்பீடு தொகை ரூபாய் 20 லட்சம் வரை பெற இந்நீதிமன்றத்தை அணுகலாம். மாநில குறைதீர் மன்றம், இதன் தலைவர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி, ஒரு உறுப்பினர் பொருளாதாரம் போன்ற துறையில் தேர்ந்தவராகவும் சமூக சேவையில் தேர்ந்த ஒரு பெண் உறுப்பினரும் குறை கேட்பர். இழப்பீடு தொகை ரூபாய் 1 கோடி வரை பெற இந்நீதிமன்றத்தை அணுகலாம். தேசிய குறைதீர் மன்றம், இதன் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி, 4 உறுப்பினர்கள், அதில் ஒரு பெண் உறுப்பினரும் குறை கேட்பர். இழப்பீடு தொகை ரூபாய் 1 கோடிக்கு மேல் பெற இந்நீதிமன்றத்தை அணுகலாம். 4வதாக, நுகர்வோர் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை 3 முதல் 6 மாதங்களுக்குள் வழங்க இச்சட்டம் வழிவகை செய்கின்றது. 2022ஆம் ஆண்டு வரை நீதிமன்ற கட்டணம் ஏதுமின்றி வழக்கு நடத்தி தீர்ப்பு வழங்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு திருத்த சட்டத்தில் கட்டணம் ரூபாய் 10 முதல் 500 வரை இழப்பீடு தொகைக்கு ஏற்ப வசூலிக்கப்படுகிறது. நீதிமன்ற ஆணைகளில் திருப்தி அடையாத நுகர்வோர் 30 நாட்களுக்குள் அடுத்த நீதிமன்றத்தை அணுகலாம். நுகர்வோர் விழிப்புடன் இருந்து ஏமாற்றத்தை தடுத்து கொள்ள வேண்டும் என நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வலியுறுத்துகிறது. இந்த மண்ணில் பிறந்திருக்கும் ஒவ்வொரு மனிதருமே நுகர்வோர் தான். நாம் செலவழிக்கும் பணத்துக்கு ஈடாக பொருள் வாங்கும் போதோ சேவையை பயன்படுத்தும் போதோ நுகர்வோர் ஆகிறோம். சற்று பின்னோக்கி சொல்லுவோமானால், பண்டமாற்று முறையே வணிக முறையாக நிலவி வந்த காலம் உண்டு. அதற்கு பின் வந்த காலங்களில் வாணிபத்தை பணத்தை பயன்படுத்தும் முறை வந்தது. அந்த காலகட்டத்தில் கூட மனிதர்கள் நேர்மையாகவும் போற்றலுக்குரிய முறையிலும் வணிகம் நடத்தி வந்தனர் என்று வரலாறு கூறுகிறது. காலம் செல்ல செல்ல மனிதனின் பேராசையால் வணிக முறையில் கலப்படம், பொருட்களின் எடை மற்றும் அளவு குறைத்தல், அதிக விலைக்கு விற்றல், தரமற்ற போலிகளை விற்றல் என்று பல தவறான முறைகள் கையாளப்பட்டு இன்று வரை நடைபெற்று வருகின்றன. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியன்று அமுலுக்கு வந்தது. ஏற்கனவே அமலில் உள்ள சட்டத்தின் மூலம் நிவாரணம் பெற வாய்ப்பு இருந்தும் தனியாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டதின் அடிப்படை நோக்கமே எளிய முறையில் குறுகிய காலத்தில் செலவில்லாமல் நிவாரணம் பெற வேண்டும் என்பது. சாதாரண நுகர்வோர் வழக்குகள் பதிவு செய்யப்படும் பொழுது அது சிவில் வழக்காக மாறிவிடும். இதனால் வழக்கு நீதிமன்ற நடைமுறைப்படியே நடைபெற்றுவதால் காலதாமதம் ஏற்படுவதுடன் பெரும் செலவும் ஏற்படும். பெரும் தொகை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் ஒரு சிலர் தவிர மற்றவர்கள் நீதிமன்றத்தை அணுகுவது இல்லை. இச்சட்டத்தின் மூலம் இந்த குறைபாடுகள் அனைத்தும் நீக்கப்பட்டுள்ளது. இனி அது பற்றி பார்ப்பதற்கு நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுக வேண்டும். அதன் அடிப்படையில் நான் சற்று சொன்னது போல் 3 அடுக்கு குறைதீர் மன்றங்கள் நமது இந்தியாவில் அமைந்திருக்கின்றது. ஒன்று உயர் நீதிமன்றம், இன்னொன்று உச்ச நீதிமன்றம், இன்னொன்று மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு மன்றம். இந்த மன்றங்கள் அனைத்தும் தேசிய அளவில் தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் என்று ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக நமது சமுதாய மக்கள் இதன் அறிந்து புரிந்து கொண்டு நமக்கு உண்டான உரிமைகளை நாம் தட்டி கேட்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நேஷனல் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நமக்கு பெரும் பாதுகாப்பாக அமைகின்றது என்பதை வானொலி மூலியமாக நம் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த சந்தோஷப்படுகின்றேன். நன்றி. தேசிய நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்த இருமச் செயலியர் துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் சே வேதிராஜன் ஐயா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.